ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் மொத்தம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. அதில் முதல்ல பிஃபார்ம் கோர்ஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் மட்டும் தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 350 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஏஎஸ்எல்பி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 சீட்ஸ் மட்டும் தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிபிடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு 80 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொத்தம் 220 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரபி. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு 50 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதாவது சிபிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் 35 சீட்ஸ் மட்டும் தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆப்டோமெட்ரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 115 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் 146 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 20 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 195 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் 250 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் 130 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் 20 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இது வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு 220 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு 30 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொத்தம் 200 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 230 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 134 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ இது போக இது நான் சொன்னது எல்லாமே 2023 கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்சஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 to 30 கோர்சஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் இருந்து ஒரு 100-150 கோர்சஸ் மட்டும் தான் ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் மட்டும் தான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து யாராவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கவுண்ட்டுக்குள்ளே நம்மளால் வர முடியுமா, நம்மளுடைய மார்க் அதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கிடையவே கிடையாது. பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரொம்ப டஃப்பான ஒன்று. மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். 190க்கு மேலே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 90% உங்களுக்கு கண்டிப்பாக 99% அஷூரன்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு 170, 160 வச்சிருந்தாங்க அப்படின்னா பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிச்சு, அதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. நீங்களே வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும் போது இவ்வளோ கம்மியாக குவான்டிட்டி இருக்கும்போது அப்ளை பண்ணுறவங்க லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ப்ரைவேட் காலேஜில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் ரொம்ப லோ ஃபீஸில் அட்மிஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் 4 years இல்லை 3 years மட்டும் தான் நான் பே பண்ண முடியும். 4th year எனக்கு பே பண்ணாத மாதிரி ஏதாவது காலேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போயே நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸை அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அட்மிஷன்ஸ் கைடன்ஸும் அவங்களே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.